உருவத்தையும் கலரையும் வச்சு கிண்டல் பண்ணி இனிமேல் இவங்க எல்லாம் சினிமாக்கு லாய்க்கே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா இருங்க பாய் அப்படின்னு மரண கம்பேக் கொடுத்த 2 ஆக்டர்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது இடத்துல நம்ம எஸ்டிஆர் சார் தான். அச்சம் என்பது மடமையோட படத்துக்கு அப்புறம் இவர் வெயிட் போட்டதுனால இவர் அடுத்தடுத்து நடிச்ச படங்கள் என்ன ட்ரிபிள் ஏ, வந்தா ராஜாவை தான் வருவேன் போல படங்கள் செம்ம ட்ரோல்ல மாட்டினது. அப்புறமா இனிமேல் இவர் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது இது இன்னும் முடியல அப்படின்னு ரீஎன்ட்ரி கொடுத்து மாநாடுன்னு ஒரு செம்ம கமர்ஷியல் படத்தை கொடுத்து 100 கோடி கிராஸ் பண்ணி அடுத்து தக் லைஃப் எஸ்டிஆர் 48 அப்படின்னு செம்ம லைனப்போட வந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது இடத்துல நம்ம தனுஷ் சார் தான் இருக்காரு. இவர் என்னதான் இவரோட அண்ணன் டைரக்ஷன்ல அறிமுகமானாலும் அந்த படத்திலேயே இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு பேசாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு செம்ம ட்ரோல் எல்லாம் மாட்டினாரு. அதுக்கப்புறம் தலைவன் இந்த மூஞ்ச தாண்டா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சூப்பரான கமர்ஷியல் படங்கள் ஒரு பக்கம், இது தாண்டா என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான படம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அப்படின்னு மாத்தி நடிச்சு இப்போ பாலிவுட் ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டாரு. முதல் இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. முதல் இடத்துல நம்ம தல அஜித் சார் தான். இல்ல ஆரம்பம் போல படத்துக்கு அப்புறமா இவருக்கு செமையா வெயிட் போட்டுருச்சு, எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு மரண ட்ரோல்ல மாட்டிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ காதல் மன்னன் லுக்குக்கு வந்துட்டாரு.